ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் SLFR 16 குத்தகை சம்பந்தமான பகுதி 2 வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நாங்கள் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, குத்தகைன்ற வரைவிலக்கணம், குத்தகைண்டா என்னென்று பார்த்தனாங்க. அதாவது இரண்டு தரப்பினருக்கு இடையில பிரதி பயனை எதிர்பார்த்து குத்தகை விற்பனையாளர் இனங்காணப்பட்ட சொத்தை கொடுக்கணும் குத்தகை கொள்வனவாளருக்கு. அப்படியான ஒரு உடன்படிக்கை அல்லது பகுதி அளவிலான ஒரு உடன்படிக்கையை குத்தகை என்று பார்த்தனாங்க. அடுத்ததான் நாங்கள் பார்த்தது குறித்த ஒப்பந்தத்தில் குத்தகை இருக்குதா இல்லையான்ற விஷயத்தை பார்த்தனாங்க. குத்தகை இருக்குதா இல்லையான்றதை பார்க்க 3 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படணும் என்று பார்த்தனாங்க. முதலாவது, இனங்காணப்பட்ட சொத்தொன்று இருக்கணும், சரியா? இரண்டாவது, அந்த குறித்த சொத்துல இருந்து கணிசமான பொருளாதார எதிர்கால நலன் நிறுவனத்துக்குள் உட்பாய்ச்சல் படணும், சரியா? மூன்றாவது பார்த்தனாங்க நாங்க என்னன்னா, சொத்தினை நேரடியாக பயன்படுத்துவதற்கு உரிமை இருக்கணும் என்று. அப்ப இந்த 3 விஷயங்களும் என்னென்னு போன வீடியோல போட்டுனாங்க. அப்ப இந்த போன வீடியோ பார்க்காதாக்கள் இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க, சரியா? அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்ததா பார்த்த விஷயங்கள் என்னன்னா, இந்த 3 நிபந்தனைகள் இருந்தா அதை குத்தகை என்று சொல்ல போறோம். அந்த 3 நிபந்தனை இருந்தாலும் குத்தகை நியமம் SLFR 16 குத்தகைக்கான அங்கீகார விலக்களிப்பு கொடுத்திருக்கு. அதாவது குறுங்கால ஒப்பந்தங்கள் மற்றும் குறைந்த பெறுமதியான சொத்துக்களுக்கு இந்த நியமத்தை பிரயோகிக்க இயலாது SLFR 16 சொல்லுது. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா, குத்தகை காலம் என்றா என்ன? அதாவது குத்தகை ரத்து செய்ய முடியாத காலப்பகுதியை தான் என்னன்னு சொல்றோம், குத்தகை என்று சொல்றோம். அதாவது குத்தகை காலம் என்று சொல்றோம், சரியா? குத்தகையை ரத்து செய்ய முடியாத காலப்பகுதி, அதுக்குள்ள என்ன இருக்கலாம்? குத்தகையை நீடித்தல் தொடர்பான தெரிவுகள் இருக்கலாம். அடுத்தது குத்தகையை இடைநிறுத்தல் தொடர்பான தெரிவுகள் அங்க காணப்படலாம், சரியா? அப்ப இவ்வளவும் பார்த்திருக்கோம். போன வீடியோல இவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதாவது இந்த ப்ளூ கலர்ல ஸ்கிரீன்ல தெரிகிறதுல இவ்வளவு விஷயம் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நாங்க இனிமேல் பார்க்க போற விஷயங்கள் என்னன்னா, குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகளில இனங்காணுதல், குத்தகை சம்பந்தமாக என்ன விஷயங்களை இனங்காணணும், அது சம்பந்தமான ஆரம்ப அளவீடுகள் என்ன செய்யணும், ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடுகள் எப்படி செய்யணும், அதை விட ஒரு உதாரண கணக்கு மூலமா இந்த விளக்கத்தையும் விளங்கி கொண்டு நிதி கூற்றுக்கள்ல, அதாவது காசு பாய்ச்சல் கூற்று, வருமான கூற்று, முற்றடக்க வருமான கூற்று, அடுத்தது நிதி நிலைமை கூற்று, இந்த 3 விஷயங்கள்லையும் என்னென்ன விஷயங்களை நாங்க அறிக்கைப்படுத்த போறோம் என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், சரியா? அப்ப குத்தகையை இனங்காணுதல் முதலாவதா பார்க்க போறோம். குத்தகை நியமத்துல, அதாவது SLFR 16ல 2 விஷயங்களை இனங்காணணும் என்று இந்த நியமம் சொல்லுது. அதாவது சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்ற ஒரு விஷயத்தையும், அடுத்தது குத்தகை பொறுப்பு என்ற இன்னொரு விஷயத்தையும் இனம் காணணும் என்று SLFR 16ல சொல்லி இருக்காங்க. அதாவது நீங்க LKS 17ல குத்தகையில படிச்சிருப்பீங்க, மோட்டார் வாகன கணக்கு, மோட்டார் வாகன கடன் கொடுத்தோர், அதாவது குத்தகை கடன் கொடுத்தோர் கணக்கு, 2 விஷயங்களை படிச்சிருப்பீங்க. அந்த மோட்டார் வாகனம், அந்த சொத்துக்கு கணக்குக்கு பதிலா இங்க என்ன டேர்ம் யூஸ் பண்ண போறோம், சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்கு, சரியா? குத்தகை கடன் கொடுத்தோர் என்றதுக்கு பதிலாக நாங்கள் இங்க பயன்படுத்த போற டேர்ம் குத்தகை பொறுப்பு. அப்ப குத்தகையில 2 விஷயங்களை இனம் காணணும். முதலாவது விஷயம் சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை, 2வது விஷயம் குத்தகை பொறுப்பு என்ற விஷயத்தை நாங்க இனம் காணணும். அப்ப இனம் கண்டா பிறகு அந்த 2 விஷயத்திலையும் ஆரம்ப அளவீடு என்ன செய்யணும்? அப்ப ஆரம்ப அளவீடு என்றது என்ன பிள்ளைகள்? முதலாவது திகதி, நான் குத்தகையை நாங்க பெற்றுக்கொள்ற முதலாவது டேட், பெற்றுக்கொள்ற முதலாவது திகதியில நாங்க என்ன விஷயத்தை, அந்த குத்தகை இருக்குது, இந்த 2 விஷயத்தையும் இனங்காண போறோம், எவ்வளவுத்தை இனங்காண போறோம் என்றதான் அளவீடு என்றது சொல்லுது, சரியா? குத்தகையை இனங்காணணும், குத்தகையை பதிய போறோம் என்றது இனங்காணுதல், எவ்வளவுத்தை பதிய போறோம் என்றது அளவீடு செய்தல், சரியா? அப்ப ஆரம்ப அளவீட்டுக்குள்ள 2 விஷயத்தை அளவிட போறோம். அதே சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை அளவீடு செய்ய போறோம், குத்தகை பொறுப்பு என்ற விஷயத்தை அளவீடு செய்ய போறோம். அதே மாதிரி ஆரம்ப அளவீட்டுக்கு பின்னரான அளவீடுகள், அதாவது முதலாவது திகதிக்கு பிறகு தொடர்ந்து வர்ற குத்தகை காலங்கள்ல என்னென்னத்தை அளவீடு செய்யணும், அதுக்குள்ளேயும் இந்த 2 விஷயத்தை தான், சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையையும் அளவீடு செய்யணும், அடுத்தது குத்தகை பொறுப்பு என்ற விஷயத்தை அளவீடு செய்யணும்.
அப்ப எப்படி அளவிட போறோம்? ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடுகள் இனிமேல் பார்ப்போம். சரியா? அதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் பிள்ளைகள். இந்த நியமத்தை ஏன் நாங்க படிக்கிறோம்? சரியா? ஏன் இவன் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கதைக்கிறான்டா, இந்த நியமம் கட்டாயம் உங்களை 2020 பரீட்சையில உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. அதுக்குரிய 2 ஆதாரம் என்னட்ட இருக்குது. அது இந்த வீடியோ முடியக்குள்ள என்னென்னு சொல்லுவேன். சரியா? ஆரம்ப அளவீடு என்றது சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையும் அளவீடு செய்யணும். அடுத்தது குத்தகை பொறுப்பையும் அளவீடு செய்யணும். சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை ஆரம்பத்துல கிரயத்துல அளவீடு செய்யணும். SLFR 16 சொல்லுது, நான் சொல்லல. சரியா? SLFR 16 சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை ஆரம்பத்தில் கிரயத்துல அளவீடு செய்யுங்க என்று சொல்றாங்க. அப்ப அந்த கிரயம் என்றதுக்குள்ள 3 விஷயங்களை சொல்லி இருக்காங்க. 3 இல்ல, உங்களை உயர்தர பாடத்துக்கு இந்த 3 விஷயங்களை தெரிஞ்சிருந்தா போதும். ஆரம்ப அளவீடு கிரயத்துல அளவீடு செய்யணும். அடுத்தது கிரயம் என்றதுக்குள்ள என்ன 3 விஷயம் இருக்குது? அதாவது ஆரம்ப குத்தகை பொறுப்பு. அடுத்தது நாங்க பார்க்க போற விஷயம் அதுல குத்தகை பொறுப்பு என்னென்னு அடுத்ததா பார்க்க போறோம். அந்த ஆரம்ப குத்தகை பொறுப்பை இதுக்குள்ள சேர்க்கணும். 2வது விஷயம் ஆரம்ப குத்தகை கட்டணங்கள், டவுன் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டா நீங்க ஒரு கம்பெனியில போய் லீஸ் எடுக்க போறீங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், அதுக்கு பேர் டவுன் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் ஆரம்ப குத்தகை கட்டணம். அது முதலாவது திகதியா கொடுக்க வேண்டி இருக்கலாம். அதாவது குத்தகை கைச்சாத்துற அந்த ஒப்பந்தம் கைச்சாத்துற திகதியில கொடுக்க வேண்டி இருக்கலாம். இல்லாட்டி சில நேரம் அதுக்கு முதலும் கொடுக்க வேண்டி வரலாம். அடுத்தது குத்தகை கொள்வனவாளருக்கு ஏற்படும் நேரடியான கிரயங்கள். அதாவது குத்தகையை பெற்றுக்கொள்ள போறேன், குத்தகை கொள்வனவாளர் சில செலவுகளை ஏற்க வேண்டிய தேவை ஏற்படலாம். உதாரணமா சொல்ல போனா, நீங்க எந்த ஒரு பேங்க்ல லோனோ லீசிங்கோ எடுக்க போய்க்கலாம், டாக்குமெண்ட்ஸ் சார்ஜ் கொஞ்சத்தை உங்கள்கிட்ட அறவிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் சார்ஜை இப்போதைக்கு நேரடியான கிரயங்கள் நினைச்சு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது நாங்க பார்க்க போற விஷயம் குத்தகை பொறுப்பு. குத்தகை பொறுப்பு என்ன? செலுத்தப்படாத குத்தகை கட்டணங்களினுடைய நிகழ்கால பெறுமதியை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? குத்தகை பொறுப்பு என்று சொல்றோம். நீங்க நிகழ்கால பெறுமதி முதலீட்டு தீர்மானம் என்ற பாடத்தை படிக்கக்குள்ள காசு பாய்ச்சல்கள் என்ற நிகழ்கால பெறுமதியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப எதிர்கால காசு பாய்ச்சல கழிவீட்டு காரணியான பெருக்கி நிகழ்கால பெறுமதியை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது நிகழ்கால பெறுமதி என்றது என்னத்தை சொல்ல வராங்கன்னா, இப்ப அடுத்த வருஷம் கட்ட போற குத்தகை தவணை கட்டணத்தின் இண்டையான் பெறுமதி. சரியா? அப்ப அடுத்த வருஷம் நாங்க 2 வருஷம் கழிச்சோ அடுத்த வருஷம் கட்ட போற குத்தகை தவணை கட்டணங்கள் என்ற உண்மையான பெறுமதி இன்றைக்கு ஒரே மாதிரி இருக்காது. அடுத்த வருஷம் உதாரணமா சொல்ல போனா, அடுத்த வருஷம் நாங்க 1 லட்சம் ரூபாய் காசு கட்ட போறோம்னா 1 வருஷத்துக்கு முதல் அதோட பெறுமதி அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்காது, அதை விட குறைஞ்ச பெறுமதியா தான் இருக்கும். ஏன்னா பணவீக்கம் என்றதாலே பணத்தின் பெறுமதி தெளிவடைந்து கொண்டு போகும். சரியா? அப்ப குத்தகை பொறுப்பு என்றதை எப்படி அளவீடு செய்யணும்னு சொல்றாங்க? செலுத்தப்படாமல் இருக்கிற குத்தகை கட்டணங்களினுடைய நிகழ்கால பெறுமதியில அளவீடு செய்யணும் என்று சொல்றாங்க. அப்ப செலுத்தப்படாத குத்தகை கட்டணங்கள் அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குதுன்னா, முதலாவது நிலையான குத்தகை கட்டணங்கள், அதாவது ஊக்குவிப்புகள் எதுவும் கிடைச்சிருந்தா அதை கழிச்ச பெறுமதி. அடுத்தது மாறும் குத்தகை கட்டணங்கள். அப்ப நிலையானதுன்னா ஒவ்வொரு வருஷத்திலையும் நிலையாக இருக்க போகுது. சரியா? நாங்க ஃபர்ஸ்டா அக்ரிமெண்ட்ல போட்ட போலே ஒவ்வொரு வருஷமும் நிலையான கட்டணங்கள் சமமான தொகைகளை கட்ட போறோம். மாறும் குத்தகை தவணை கட்டணங்கள் என்றது ஒவ்வொரு வருஷத்திலையும் வேறுபட்ட தொகைகளை கட்ட போறோம். உதாரணமா 4 வருஷத்துக்கு லீசிங் எடுக்கிறோம்னா முதலாவது வருஷம் 1 லட்சம் ரூபாய், 2வது வருஷம் 1.5 லட்சம் ரூபாய், திருப்பி 3வது வருஷம் 1 லட்சம் ரூபாய் கட்ட போறோம், திருப்பி 4வது வருஷம் 1.5 லட்சம் ரூபாயை கட்ட போறோம். அதுதான் மாறும் குத்தகை தவணை கட்டணங்கள். அதை விட இழிவு பெறுமதி உத்தரவாதத்திற்காக குத்தகை கொள்வனவாளரினால் செலுத்த எதிர்பார்க்கும் தொகை. குத்தகை கொள்வனவாளர் என்ன சொல்லியிருப்பேன்டா, இந்த குறித்த சொத்துண்ட இழிவு பெறுமதியை நான் உங்களுக்கு தாரேன். எப்ப தாரேன்? குத்தகைன்ற கடைசி காலத்துல. சரியா? அப்ப இழிவு பெறுமதி என்ன? பயன் தரு ஆயுட்கால முடிவில் சொத்தினை விற்று பெறக்கூடிய பெறுமதி.
LKS 16ல அதாவது ஆதனம் பொறி உபகரணம் என்ற நியமத்தில் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இழிவு பெறுமதிய குத்தகை கொள்வனவாளர் தான் உங்களுக்கு தாரன் என்று சொல்லி இருக்கிற என்று நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் எங்களோட செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணத்தோட சேர்க்கணும். இந்த மொத்த தவணை கட்டணங்களையும் நாங்க என்ன செய்ய போறோம், கழிவீடு செஞ்சு நிகழ்கால பெறுமதி அந்த ஆரம்ப திகதியில் இந்த 4 வருஷங்களோ 5 வருஷமோ குத்தகையில் நாங்கள் செலுத்த போற தவணை கட்டணங்களின் நிகழ்கால பெறுமதியைத்தான் நாங்கள் குத்தகை பொறுப்பு என்று சொல்ல போறோம். அப்ப அந்த குத்தகை பொறுப்பைத்தான் குத்தகை பொறுப்பென்று அளவீடு செய்கிறதோட மட்டும் இல்லாம அந்த சொத்தை பயன்படுத்தும் உரிமையில பாருங்க பிள்ளைங்க, முதலாவது சொல்லியிருக்க ஆரம்ப குத்தகை பொறுப்பு, அது இந்த குத்தகை பொறுப்பைத்தான் சொல்ல வராங்க. அப்ப கணக்கு செய்யக்குள்ள உங்களுக்கு எப்படி அது வருகுதுன்றது உங்களுக்கு விளங்கும். சரியா? அடுத்தது அப்ப குத்தகை பொறுப்பென்று நாங்க பார்த்தது வந்து செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணங்களின் நிகழ்கால பெறுமதி. அப்ப அதை கழிவீடு செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப கழிவீட்டு காரணி என்ற ஒரு விஷயம் நீங்க முதலீட்டு தீர்மானத்துல படிச்சிருப்பீங்க, இங்கேயும் பெறப்போகுது. அப்ப இங்க கழிவீட்டு காரணியா 2 விஷயங்களை பயன்படுத்தலாம் என்று சொல்றாங்க. கழிவீட்டு காரணி என்னன்னு நீங்க முதலீட்டு தீர்மானத்துல படிச்சிருப்பீங்க. நான் சொல்ல வர்றது கழிவீட்டு காரணியா 2 விடயங்களை இங்கு குத்தகை நியமத்துல பயன்படுத்தலாம். நேரடியாக தீர்மானிக்கக்கூடியதா இருந்தா கழிவீட்டு காரணியை எதை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா பயன்படுத்தணும் உட்கிடையான வட்டி வீதம். உட்கிடையான வட்டி வீதத்தை தான் நாங்க கழிவீட்டு காரணியா பயன்படுத்தணும். அப்படி நேரடியா தீர்மானிக்க இயலாத சந்தர்ப்பத்துல குத்தகை கொள்வனவாளரினுடைய அதிகரித்து செல்லும் கடன் வீதம், சரி, இன்கிரிமெண்டல் பரோயிங் ரேட், அதிகரித்து செல்லும் கடன் வீதத்தை பயன்படுத்தி கழிவீடு செய்யலாம் என்று உங்களுக்கு சொல்ல போறாங்க. அப்ப உங்களோட உயர்தர பாடத்துல இத்தனை உட்கிடையான வட்டி வீதமா அல்லது அதிகரித்து செல்லும் கடன் வீதமானது உங்களுக்கு கேள்வியில தரப்போறாங்க. அப்ப அதால நீங்க வட்டி வீதத்தை கால்குலேட் பண்ணலாம் தேவையில்லை, தர்ற வட்டி வீதத்துக்கு கணக்க செஞ்சுட்டு போனா சரி. சரியோ? அடுத்தது ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடுகள் என்றதுல 2 விஷயத்தையும், அதாவது ஆரம்ப அளவீட்டிலையும் சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை அளவீடு செஞ்சினாங்க, மற்றது குத்தகை பொறுப்பை அளவீடு செஞ்சினாங்க. அதே சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையையும் குத்தகை பொறுப்பையும் தான் ஆரம்ப அளவீட்டின் பின்னர் நாங்கள் அதை எப்படி அளவீடு செய்ய போறோம்ன்றதை பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு எப்படி இருக்க போகுதுன்னா, சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை பெருமான தேர்வு செய்யணும். அப்ப முதலும் நீங்க குறித்த அந்த வாகனத்தை பெருமான தேர்வு செஞ்சீங்க. அப்ப இங்கேயும் என்ன செய்ய போறீங்க, பெருமான தேர்வு செய்யறது தான் ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு என்றதுக்குள்ள வருகுது. அப்ப சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை சப்சிக்யூவன்ட் மெஷர்மெண்ட் என்றார். ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு என்னவா இருக்க போது பெருமான தேர்வு செய்கிறத குறிப்பிடுறாங்க. அப்ப பெருமான தேர்வு செய்யக்குள்ள 2 விஷயங்களை கவனிக்கணும் நியமத்துல சொல்லி இருக்காங்க. ஒன்று, குத்தகை கால முடிவுல சொத்தின் உரிமை குத்தகை கொள்வனவாளருக்கு மாற்றப்படுகுது என்றா என்ன செய்யணும். அடுத்தது வந்து சொத்தின் உரிமை வந்து குத்தகை கொள்வனவாளருக்கு மாற்றப்படவில்லை என்றா என்ன செய்யணும். சரியா? அப்ப சொத்தின் உரிமை குத்தகை கால முடிவுல குத்தகை கொள்வனவாளருக்கு மாற்றப்படுதுண்டா சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை பயன்தரு ஆயுட்காலங்களுக்கு இடையே பெருமான தேர்வு செய்யணும். சரியா? உரிமை மாற்றப்படுதுண்டா பயன்தரு ஆயுட்காலங்களுக்கு இடையே நாங்க வந்து பெருமான தேர்வு செய்யணும். அடுத்தது, உரிமை வந்து மாற்றப்படவில்லை என்றா சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை குத்தகை காலம் பயன்தர ஆயுட்காலம் 2லையும் எது குறைந்ததோ அதைத்தான் அந்த காலத்துக்கு இடையே தான் பெருமான தேர்வு செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது வடிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை மாற்றப்படுதுண்டா பயன்தர ஆயுட்காலத்துக்கு இடையில பெருமான தேர்வு செய்யணும். சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை, அதாவது சொத்தின் உரிமை வந்து குத்தகை கொள்வனவாளருக்கு மாற்றப்படவில்லை என்றா குத்தகை காலம் பயன்தரு ஆயுட்காலம் 2லையும் எது குறைவா இருக்கோ அதைத்தான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. உரிமை மாற்றப்படவில்லை என்றா குத்தகை காலம் பயன்தரு ஆயுட்காலம் 2லையும் எந்த காலம் குறைவா இருக்கோ அந்த காலத்துக்கு இடையில தான் நாங்க வந்து என்ன செய்யணும், பெருமான தேர்வு செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப இது சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்ற ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு. சரியா?
அடுத்தது அப்புறம் குத்தகை பொறுப்புன்ற ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு அப்படி இருக்க போகுதுங்க. அங்க ரெண்டு விஷயத்தை நாங்க பதியணும். நீங்க முதலும் பதிஞ்ச விஷயத்தான் இங்கேயும் சொல்லி இருக்காங்க. அதாவது முன்கொண்டு வரும் பெறுமதியை அதிகரிக்க குத்தகை வட்டியை பதிதல். அப்ப முதலாவது ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு குத்தகை பொறுப்புக்கு என்ன சொல்றாங்க? வட்டியை பதிதல். சரியா? இரண்டாவது என்னத்தை சொல்ல வராங்கன்னா குத்தகை கட்டணத்தை பதிவு செய்தல். குத்தகை கட்டணத்தை பிரதிபலிக்க முன்கொண்டு வரும் பெறுமதியை குறைத்தல். அப்ப ரெண்டு விஷயம் சொல்றாங்க. குத்தகை பொறுப்புக்கு ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு, குத்தகை பொறுப்பு எப்படி செய்யணும்? வட்டியை பதியணும். அடுத்த விஷயம் குத்தகை தவணை கட்டணத்தை பதியணும். அப்ப வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டு விஷயத்தை இனம் காணணும். சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை, அடுத்தது குத்தகை பொறுப்பு, ரெண்டு விஷயத்தை நாங்கள் இனம் காணணும். அந்த ரெண்டு விஷயத்தையும் ஆரம்பத்தில் அளவீடு செய்யணும். என்னென்ன விஷயங்களை செய்யணும்ன்றதை பார்த்துனாங்க. அடுத்தது பொறுப்பு மற்றும் சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை ஆரம்ப அளவீட்டில் பின்னரான அளவீடுகள் என்றதுக்குள்ள எப்படி செய்யணும் என்று பார்த்துனாங்க. அதாவது சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையை பெருமானத்தை செய்யணும் என்றும், குத்தகை பொறுப்பை வட்டியை அதிகரிக்கணும் என்று சொல்லியும், அடுத்தது குத்தகை தவணை வட்டியை பதியணும், அடுத்தது குத்தகை தவணை கட்டணத்தை நாங்கள் பதியணும் என்று ரெண்டு விஷயத்தை பார்த்துருக்கோம். சரியா? அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கேள்வியை வடிவாக தெளிவாக விளங்கி கொண்டு கேள்வியை பக்கத்தில் வச்சுக்கொண்டு நான் சொல்ல போகிற விஷயங்களை பாருங்கள். நீங்கள் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் வீடியோலேருந்து எது விதமான பிரயோசனங்களையும் எடுத்துக்கொள்ள இயலாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? குறிப்பெடுத்து எடுத்து வீடியோவை தட்டி தட்டி போஸ்ட் பண்ணி பாருங்கள். விளங்கிட்டுதா? அப்போ இந்த கேள்வி வந்து குறித்த எல்எக்ஸ் கம்பெனி பீப்புள் லீசிங் கம்பெனியோட ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டு இருக்குது. சரியா? எப்போ? 1/4/2018. அப்போ அந்த தினத்திலேயே குத்தகை என இனங்காணப்பட்டிருக்கு. அப்போ இந்த சொத்து வந்து இந்த ஒப்பந்தம் வந்து குத்தகை தானன்றது இனங்காணப்பட்டிருக்குது. சரியா? அப்போ ஆரம்ப கொடுப்பனவாக அதே திகதியில் 1 மில்லியன் ரூபாய் பீப்பிள் லீசிங் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டவுன் பேமெண்ட், ஆரம்ப குத்தகை கட்டணம் 1 மில்லியன் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான மேலதிக தகவல் சொல்லி இருக்காங்க. முதலாவது வந்து 4 வருடங்களுக்கு குத்தகை தவணை கட்டணத்தை செலுத்தணும். அதை அப்படின்னு என்ன விளங்குது? குத்தகை காலம் 4 வருஷங்கள். அப்ப 4 வருஷத்துக்கு தவணை கட்டணம் எப்படி செலுத்த போறாங்க? முதல் 2 வருஷத்துக்கும் 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய், அடுத்த 2 வருடங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு வருட முடிவில் கொடுக்கணும் 31/3. அப்போ முதலாவது தவணை கட்டணம் எப்படி செலுத்த போறாங்க? 31/3/2019 செலுத்துவாங்க. சரியா? அடுத்தது ஆரம்ப நேரடியான கிரயங்கள். குத்தகையோடும் தொடர்புடைய ஆரம்ப நேரடி கிரயங்கள் 25,000 குத்தகை கொள்வனவாளருக்கு ஏற்பட்டிருக்குது. சரியா? அடுத்த விஷயம், குத்தகை தொடர்பான மோட்டார் வாகனத்தை லீசிங்ல எடுக்கிறாங்க. அந்த மோட்டார் வாகனத்தின் உரிமை குத்தகை முடிஞ்ச அப்புறம் யார்கிட்ட பொறுப்பு யாரின் வசம் இருக்குமெண்டா பீப்பிள் லீசிங் கம்பெனிகிட்ட தான் இருக்க போகுது. அப்ப இங்க சொத்தின் உரிமை குத்தகை கால முடிவில் மாற்றப்படவில்லை. சரியா? அடுத்த விஷயம், குத்தகையின் உட்கிடையான வட்டி வீதம் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க 10%. அப்ப அந்த 10%க்கான கழிவீட்டு காரணி தந்திருக்காங்க. முதலாவது வருடத்துக்கு, 2ஆம் 3ஆம் 4ஆம் வருடத்துக்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் தனித்தனியா தந்திருக்காங்க கழிவீட்டு காரணி. கேள்வியை பாருங்க பிள்ளைகள். எல்எக்ஸ் கம்பெனியின் 31/3/2019 முடிவடையும் ஆண்டுக்கான மேற்படி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான நாட்குறிப்பேட்டு பதிவுகள். அடுத்தது பிரித்தெடுக்கப்பட்ட வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, அடுத்தது காசு பாய்ச்சல் கூற்று. இந்த 3 விஷயங்களும் என்னத்தை சொல்ல போறாங்க? அறிக்கைப்படுத்தல் என்ற விஷயத்துக்கு வரப்போகுது. நிதி கூற்றுக்கள்ல இந்த குத்தகை தொடர்பான அறிக்கைப்படுத்தல் இந்த 3 இடங்களையும் எங்கெங்க வரப்போகுது. இதுதான் கேள்வி. ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க, ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருக்காங்க, குத்தகை என்று இனம் கண்டிருக்காங்க, ஆரம்ப குத்தகை தவணை கட்டணம் 1 மில்லியன் செலுத்தி இருக்காங்க, அதை விட நேரடியான கிரயங்கள் 25,000 மேற்பட்டிருக்கு. அதோட இன்னொரு விஷயம் பார்க்க மறந்துட்டோம். குத்தகை கால முடிவில் வந்து இழிவு பெறுமதிக்கு உத்தரவாதம் அளிச்சிருக்கு. தான் குத்தகை கால முடிவில் குத்தகை கொள்வனவாளரால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இழிவு பெறுமதி 2 லட்சம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கணும் என்றால் 4வது வருட இறுதியில அவர் குத்தகை தவணை கட்டணமா 5 லட்சம் செலுத்தியே ஆகணும். அதை விட அவர் என்னத்துக்கு உடன்பட்டிருக்கு?
இந்த இழிவு பெறுமதிக்கு 2 லட்சம் ரூபாவும் நான் எக்ஸ்ட்ராவாக உனக்கு தாரன் என்று சொல்லி எல்எக்ஸ் கம்பெனி உடன்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை பார்த்துருக்கோம். அதை விட கழிவீட்டு காரணி தந்திருக்காங்க. 10% உட்கிடையான வட்டி வீதம் என்று சொல்லி இருக்காங்க. அப்போ முதலாவது நாங்கள் என்ன பார்த்துறாங்க, குத்தகையை இனம் கண்டுட்டாங்க. அப்போ அதுக்குள்ள என்ன 2 விஷயங்களை இனம் காணணும், சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை, அடுத்தது குத்தகை பொறுப்பு, 2 விஷயங்களை இனம் காணணும். அது எப்படி சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமைக்குள்ள 3 விஷயங்களை சேர்க்கணும்னு சொல்றாங்க. முதலாவது ஆரம்ப குத்தகை பொறுப்பு, அதை இனித்தான் அளவீடு செய்ய போறோம். அது எப்படி வந்திருக்கின்றது பார்ப்போம். அதாவது 1547 1600 அப்படி வந்திருக்கின்றது. அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்தது ஆரம்ப குத்தகை கட்டணங்கள் 1 மில்லியன் ரூபா செலுத்தி இருக்கும். அதாவது டவுன் பேமெண்ட்ஸ் 1 மில்லியன் ரூபா செலுத்தி இருக்கும். அதை விட நேரடியான கிரயங்கள் ஆரம்பத்தில் 25,000 ரூபா ஏற்பட்டு இருக்குது. அப்போ இந்த 3 விஷயங்களையும் சேர்க்கைக்குள்ளதான் எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆரம்ப அளவு 1/4/2018 சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமையின் கிரயம் கிடைக்க போகுது. அப்போ கிரயத்தில் அளவீடு செய்யணும். அந்த கிரயம் என்றதுக்குள்ள 3 விஷயத்த சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 3 விஷயங்களையும் சேர்த்தா தான் என்ன வரப்போகுது, ஆரம்ப சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்ற கிரயம் 2,572,600 ரூபா வந்திருக்கு. அப்போ அதுக்கிடையில் நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த குத்தகை பொறுப்பு ஆரம்ப அளவிட எப்படி செய்கிறாங்க. சரியா, அந்த 1547,600 எப்படி வந்திருக்கின்றதை ஒருக்கா பார்ப்போம். சரியா, குத்தகை பொறுப்பு எப்படி வந்திருக்கண்டா, குத்தகை பொறுப்பை எப்படி அளவீடு செய்யணும்னு பார்த்துனாங்கண்டா, செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணங்களினுடைய நிகழ்கால பெறுமதி. அப்போ செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணம்ன்றதுக்குள்ள 3 விஷயங்கள் சொல்லலாம். நிலையான குத்தகை கட்டணங்கள், அடுத்தது மாறும் குத்தகை கட்டணங்கள், அடுத்தது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இழிவு பெறுமதி. இந்த 3 விஷயங்களையும் செய்யணும். இதை விட இன்னும் ஒரு விஷயம் 2 விஷயம் இருக்குது, உங்களுக்கு அது தேவையில்லை. இந்த 3 விஷயங்களை சேர்க்கணும். செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணம்ன்றதுக்குள்ள இந்த 3 விஷயம் வரப்போகுது. அதுல இங்க என்னென்ன தந்திருக்காங்க, மாறும் குத்தகை கட்டணங்கள் தந்திருக்காங்க. அடுத்தது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட இழிவு பெறுமதி, இவ்வளவு காசை வருஷ முடிவில் நான் உனக்கு தருவேன், குத்தகை தவணை கட்டணத்துக்கு மேலால இதையும் நான் உனக்கு குத்தகை விற்பனையாளருக்கு தருவேன் எல்எக்ஸ் கம்பெனி உடன்பட்டு இருக்குது. அப்போ முதலாவது வருடத்தில் அவர் செலுத்த வேண்டிய குத்தகை கட்டணம் எவ்வளவா இருக்க போகுது, செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணம் 4 லட்சம் ரூபா. 2வது வருஷம் 4 லட்சம் ரூபா. 3வது வருஷம் 5 லட்சம் ரூபாய் இருக்க போகுது. 4வது வருடத்தில் எவ்வளவா இருக்க போகுது, 7 லட்சம் ரூபாயா இருக்க போகுது. அவர் தவணை கட்டணத்துக்கு கொண்டு 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். இழிவு பெறுமதிக்கு கொண்டு அடிஷனலாக 2 லட்சம் ரூபா கொடுக்கணும். இப்போ 7 லட்சம் ரூபா கொடுக்கணும். அப்போ இப்போ ஒவ்வொரு வருஷமும் செலுத்த வேண்டிய குத்தகை தவணை கட்டணங்களின் நிகழ்கால பெறுமதி எவ்வளவு எப்படி பார்க்க போறோம். காசு பாய்ச்சல நாங்கள் கழிவீட்டு காரணி, அதாவது 10% உட்கிடையான வட்டி வீதம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த 10%க்கான கழிவீட்டு காரணி தந்திருக்காங்க. அப்ப கழிவீட்டு காரணியால காசு பாய்ச்சல பெருக்கேக்குள்ள எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நிகழ்கால பெறுமதி எவ்வளவு வேண்டது கிடைக்க போகுது. அப்ப முதலாம் வருட இறுதியில 3,63,600 ரூபா நிகழ்கால பெறுமதியா இருக்க போகுது. 2ஆம் வருடம் செலுத்துவதற்கு நாங்க எவ்வளவு உடன்பட்டிருக்கோம், 4 லட்சம் ரூபாய். அதுல நிகழ்கால பெறுமதி, அதாவது 1/4/2018 2வது வருஷம் செலுத்த போற குத்தகை தவணை கட்டணத்தின் நிகழ்கால பெறுமதி எவ்வளவா இருக்கும், 3,30,400 ரூபாய். அப்படி 4வது வருஷம் 3வது வருஷம் வரப்போகுது. 4வது வருடம் எவ்வளவு, 7 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் கழிவீட்டு காரணியால பெருக்கேக்கல. அப்ப 4வது வருடம் கொடுக்க போற 7 லட்சம் ரூபாவின் 1/4/2018 நிகழ்கால பெறுமதி எவ்வளவா இருக்கும், 4,78,100 ரூபாயா இருக்க போகுது. அப்ப இவன் 4 வருஷத்தின் செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணங்களின் நிகழ்கால பெறுமதி எவ்வளவு வரப்போகுது, 1,05,47,600 ரூபாய். சரியா, 1,547,600 ரூபாய் வரப்போகுது. அப்ப இதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், இதுக்கு நாட்குறிப்பேட்டு பதிவு எப்படி பதிய போறோம், சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்குல வரவு, அடுத்தது குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு. அப்ப குத்தகை பொறுப்பு 1/4/2018 ஆரம்ப அளவு எவ்வளவு பார்த்துட்டோம். அப்ப இதையும் என்ன செய்யணும், இப்ப முதலாவது ஸ்லைடு போவோம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்றதுக்குள்ள இந்த அளவீடு செஞ்ச குத்தகை பொறுப்பையும் சேர்க்கணும் நியமத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 1,547,600 வரப்போகுது. அதை விட டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்கோம் 1 மில்லியன், அதை விட நேரடியான கிரியம் 25,000 ஏற்பட்டிருக்கு. சரியா, அப்ப இதுக்குரிய அப்ப மொத்தமா சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்குன்ற கிரயம் எவ்வளவா இருக்க போகுது,
2572,600 ரூபாயா இருக்க போகுது. அப்ப ஆரம்ப குத்தகை பொறுப்புக்கு என்ன நான் குறிப்பிட்டு பதிவு சொன்னேன். அப்போ இதுலையும் கொடுத்துருக்கேன் பாருங்க. சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்குல வரவு, அதாவது அந்த ஆரம்ப குத்தகை பொறுப்புண்ட தொகை 1547,600 வரவு. அடுத்து குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு. அப்ப குத்தகை பொறுப்புண்ட கணக்குல நாங்க வந்து செலவு வச்சிருப்போம். முதல் ஸ்லைட்ல பார்த்துருப்பீங்க. பொறுப்பு குத்தகை பொறுப்பு கணக்கு போட்டிருக்கேன். அப்ப அதை என்ன செஞ்சிருக்கேன்னா சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்குல வரவு வச்சிருக்கேன். டி அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அடுத்தது வந்து ஆரம்ப குத்தகை தவணை கட்டணம், டவுன் பேமெண்ட்டுக்கு என்ன பதிவு. அடுத்தது நேரடியான கிரயங்கள் ஏற்பட்டிருக்கு. ரெண்டையும் என்னத்தோட சேர்க்கணும் இருக்கும், சொத்தினை பயன்படுத்துக்கான உரிமை கணக்குல வரவு வைக்கணும். அப்ப காசு கணக்குல செலவு ரெண்டையும் சேர்த்து நான் போட்டிருக்கேன் 1,25,000, அதாவது 1,25,000 ரூபாய். அதை நான் பிரித்து டி அக்கௌண்ட்ல காட்டியிருக்கேன். ஆரம்ப குத்தகை கட்டணம் 1 மில்லியன் ரூபாவையும் ஆரம்ப நேரடியாக ஏற்பட்ட கிரயம் 25,000 ரூபாவையும் காட்டியிருக்கேன். அப்ப இதுதான் உங்களோட சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்கு. விளங்கிட்டு தான் பிள்ளைகள். அப்ப சொத்தினை பயன்படுத்தும் உரிமை வந்து எப்படி வருது, 3 விஷயம் வரப்போகுது. குத்தகை பொறுப்பு, அது எப்படி கண்டுபிடிச்சினாலும் முன்னுக்கு நீங்க வேணும்னா போய் பாருங்க. செலுத்தப்படாத குத்தகை தவணை கட்டணங்கள் என்ற நிகழ்கால பெறுமதி. அடுத்தது ஆரம்ப குத்தகை கட்டணம், டவுன் பேமெண்ட்ஸ் 1 மில்லியன் ரூபாய். அதை விட நேரடியாக ஏற்பட்ட ஏனைய கிரயங்கள் 25,000 ரூபாய் ஏற்பட்டிருக்குது. சரி, அப்ப இவ்வளவுத்தையும் சேர்த்து நாங்க என்ன செய்யணும், சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்குல வரவு வைக்கணும். சரியா? அப்ப குத்தகை தவணை கட்டணத்தையும் நேரடியாக ஆரம்ப குத்தகை கட்டணம் டவுன் பேமெண்ட்ஸையும் நேரடியாக ஏற்பட்ட கிரயத்தையும் காசா செலுத்தி இருப்போம். அப்ப காசு கணக்குல செலவழிக்கிறோம். அப்ப ஆரம்ப குத்தகை பொறுப்புக்கு என்ன இரட்டை பதிவு, சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்குல வரவு, குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு. சரியா? அடுத்தது நாங்க பார்க்க போற விஷயம் ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு. அப்ப ஆரம்ப அளவீடு எப்ப பார்த்தாங்க, 1/4/2018. ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு 31/3/2019 நாங்க எப்படி அளவீடு செய்ய போறோம் அதைத்தான் பார்க்கிறோம். அப்ப ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு சம்பந்தமா என்னத்தை செய்ய போறோம், பெருமான தேவை செய்ய போறோம். அப்ப இங்க உரிமை வந்து மாற்றப்படவில்லை. அப்ப குத்தகை காலம் பயன்தரு ஆயுட்காலம் ரெண்டுலையும் குறைந்த வருடங்களை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப இங்க பயன்தரு ஆயுட்காலம் சம்பந்தமா ஒன்றும் சொல்லல. அப்ப நாங்க குத்தகை காலத்தால என்ன செய்யணும், பிரிச்சு சொத்தினை பயன்படுத்துக்கான உரிமை என்ற கிரயத்தை பிரிச்சு நேர்கோட்டு முறையில பெருமான தேவை செய்ய போறோம். சரியா? அப்ப 2,572,600 ரூபாய் சொத்தினை பயன்படுத்துவதற்கான கிரயம். அப்ப முதலாவது வருடத்துக்கான பெருமான தேவை எவ்வளவு வரப்போகுது, 6,43,150 ரூபாய் வரப்போகுது. அப்ப இதுக்கு என்ன இரட்டை பதிவு கொடுத்திருக்கேன், பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவில்லை, சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்குல செலவு. அப்ப சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்குன்ற மீதி 31/3/2018 எவ்வளவு வரப்போகுது, 1,929,450 ரூபாய். இதைத்தான் நீங்க நடைமுறை எல்லா சொத்துல ஆதனம் பொறி உபகரணம் என்று போடுவீங்க சொத்து அசைவு கூற்றுல இருந்து. அதுக்கு அடுத்ததான் நீங்க எழுதி காட்ட வேண்டியது சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்று எழுதி காட்டணும். எவ்வளவு போட போறீங்க, மொத்த ஆரம்ப அளவீடு கிரயத்துல அளவீடு செஞ்சாங்க 2,02,572,600 ரூபாய். அப்ப அதுல இருந்து பெருமான தெய்வ கழிச்சு நாங்க எங்க கொண்டு போய் போடணும், நிதி நிலைமை கூற்றுல நடைமுறை எல்லா சொத்துல ஆதனம் பொறி உபகரணத்துக்கு அடுத்ததா சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்று போட்டு நாங்க போடணும். அடுத்த ஸ்லைட்ல வரும். சரியா? அப்ப இது சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமைக்கான ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு. அடுத்தது ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு குத்தகை பொறுப்புக்கு என்ன செய்யணும், 2 விஷயம் செய்யணும்னு சொன்னா. முதலாவது குத்தகை வட்டியை பதியணும். அப்ப நீங்க போன முறை SLS 16ல LKS 17ல படிச்ச விஷயம் குத்தகை வட்டியை பதிகிறதுக்கு என்ன பதிவோ அதுதான் இங்கேயும் பதிவு. ஆனா குத்தகை கடன் கொடுத்ததுல குத்தகை பொறுப்பு கணக்குன்னு மாறி இருக்கு. குத்தகை வட்டி கணக்குல வரது, குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு. அப்ப ஆரம்பத்துல குத்தகை பொறுப்பு எவ்வளவா இருக்கு, 1,547,600 ரூபாய் இருக்குது. இவ்வளவு கொடுக்கணும். அப்ப இதுக்கு இவ்வளவு தொகை எங்களுக்கு கடனா இருக்குது. இதுக்கு நாங்க என்ன பார்க்கணும், 10% வட்டி எவ்வளவு பார்க்கணும். 10% வட்டி எவ்வளவு வரப்போகுது, 1,54,700 ரூபாய் வட்டி செலுத்தணும்.
சரியா? அப்ப அந்த வட்டிக்கு என்ன நாட்குறிப்பேட்டு பதிவு அதில் கொடுத்துருக்கேன் பாருங்க பிள்ளை ஸ்லைட்ல. குத்தகை வட்டி கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு. சரியா? குத்தகை வட்டியை இப்ப நாங்க பதிஞ்சிட்டோம். அடுத்தது வந்து குத்தகை கட்டணத்தை பதியணும். குத்தகை கட்டணம் முதலாவது வருட இறுதியில எவ்வளவு செலுத்தணும்? பீப்பிள் லீசிங் கம்பெனிக்கு 4 லட்சம் ரூபாய் செலுத்தணும். சரியா? 4 லட்சம் ரூபாய்க்கு என்ன இரட்டை பதிவு வரப்போகுது? காசு கணக்குல செலவு, குத்தகை பொறுப்பு கணக்குல வரவு. நீங்க அந்த டி அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நாட்குறிப்பு உரிய பேரேட்டு கணக்குகளுக்கும் நான் மாற்றி காட்டியிருக்கேன். அப்ப சொத்தினை அப்ப முதலாவது குத்தகை வட்டி கணக்குக்கு என்ன பதிவு? குத்தகை வட்டி கணக்குல வரவு, வருமான கூற்று, முற்றடக்க வருமான கூற்றுல நிதி செலவுல காட்டப்படுங்க. குத்தகை பொறுப்பு கணக்குல செலவு வச்சுங்க. டி அக்கௌண்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த குத்தகை தவணை கட்டணம் செலுத்திகள் என்ன பதிவு? காசு கணக்குல செலவு, குத்தகை பொறுப்பு கணக்குல வரவு. அப்ப 31/3/2019 ஆரம்ப அளவீட்டுக்கு பின்னரான அளவீடுகளை செஞ்சிருக்கோம். அப்ப 31/3/2019 எங்களோட குத்தகை பொறுப்பு கணக்குன்ற மீதி எவ்வளவா வரப்போகுது? 1,302,360 ரூபாய் வரப்போகுது. அப்ப இதுதான் நாங்க இனி வர்ற காலத்துல செலுத்த வேண்டிய மொத்த குத்தகை பொறுப்பு. அப்ப இதை இப்படியே கொண்டு போய் நாங்க நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள போட இயலாது. சரியா? 2ஆ பிரிச்சு போடணும். அடுத்த நிதிநிலைமை கூற்றுல பார்ப்போம். அப்ப உங்களுக்கு ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு தெளிவா விளங்கி இருக்கும். விளங்காடி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பாருங்க. அடுத்தது வந்து வெளிப்படுத்தல்கள். முதலாவது வந்து வருமான கூற்றுல என்னென்ன விஷயங்களை வெளிப்படுத்தணும்? வருமான கூற்றுல வந்து இங்க மோட்டார் வாகனத்தை வாங்கியிருக்கோம். மோட்டார் வாகனம் என்ன நோக்கத்துக்காண்டி பயன்படுத்துறோம்னு ஒன்றும் சொல்லல. அப்போ பொதுவாக நாங்கள் மோட்டார் வாகனங்கள்ல பெருமானத்தை விற்பனை விநியோக செலவுல போடுறாங்க. அப்போ விற்பனை விநியோக செலவுல எவ்வளவு போட்டிருக்கேன்? அந்த பெருமானத்தை செஞ்ச தொகையை போட்டிருக்கேன். 6,43,150 ரூபாய். அடுத்தது வந்து போடணும் நிதி செலவுல குத்தகை வட்டியை போடணும். அப்ப ஏற்கனவே இருக்கிற 1,547,600 ரூபாய்க்கு 10% வட்டி நாங்க கொடுக்கணும். அப்போ 1,54,760 ரூபாய் வட்டி கண்டு கொடுத்து லாபம் அல்லது நட்டு ஏனைய முற்றடக்க வருமான கூற்று லக்ஸ் கம்பெனியில அதாவது எல்எக்ஸ் கம்பெனியின் வருமான கூற்றுல என்னத்தை காட்ட போறோம்? அடுத்தது எல்எக்ஸ் கம்பெனியின் நிதிநிலைமை கூற்றுல என்னத்தை காட்ட போறோம்னா நடைமுறை அல்லா சொத்துக்குள்ள ஆதரம் பொறி உபகரணத்துக்கு கீழே அடுத்ததா சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்று சொல்லி நாங்க சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்ன செஞ்சு ஆரம்பிக்கு இடையும் இருக்கு. பெருமானத்தை கழிச்சா பிறகு அந்த மீதி சென்ற தொகை வருஷ கடைசியில மீதி சென்றது எவ்வளவு வந்தது? 1,09,29,450 ரூபாய். அதை கொண்டு வந்து இங்க சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை என்று போது தான் வைக்கணும் பிள்ளைகள். மோட்டார் வாகன கணக்கண்டு போடக்கூடாது. அடுத்து நடைமுறை எல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு. அப்போ மொத்த பொறுப்பு தான் எவ்வளவு கண்டுபிடிச்சு நாங்க மீதி சென்ற எவ்வளவு வந்தது? 1,302,360 ரூபாய். அப்ப இதுல குறிப்பிட்ட ஒரு தொகை அடுத்த நிதியாண்டுக்கு கொடுக்கணும். அப்ப அதை நாங்க என்ன செய்யணும்? ஒரு வருடத்துக்கு உட்பட்ட பொறுப்புகளை நடைமுறை பொறுப்புகளை போட போறோம். அப்ப எவ்வளவு நடைமுறை பொறுப்பு எப்படி பார்க்க போறோம்? நீங்க முதல் கண்டுபிடிச்ச போல முதல் LKS 17ல எப்படி பாத்தீங்களோ அதே போல தான் இதுலயும் பார்க்க போறோம். 4 லட்சம் ரூபாய் அவர் கொடுக்க போறது அடுத்த வருஷத்துக்கு கொடுக்க போற குத்தகை தவணை கட்டணம் 4 லட்சம் ரூபாய். அது 400,000 ரூபாய். இதுல எவ்வளவு வட்டி இருக்குது? அப்ப மொத்த குத்தகை பொறுப்பு எவ்வளவு இருக்கு? 1,302,360 ரூபாய்க்கு அடுத்த வருஷம் 10% வட்டி கொடுக்க போறோம். எவ்வளவு கொடுப்போம் அடுத்த வருஷத்துக்கான வட்டி? 1,30,236 ரூபாய் கொடுக்க போறோம். அப்ப மொத்தமா கொடுக்க போற தவணை கட்டணம் எவ்வளவு அடுத்த வருஷம்? 4 லட்சம் ரூபாய். அதுக்குள்ள வட்டிக்கு எவ்வளவு இருக்குது? 1,30,30,236 ரூபாய் இருக்கு. அப்ப நான் கொடுக்க வேண்டிய அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டிய குத்தகை பொறுப்பு எவ்வளவா இருக்குது? 2,69,764 ரூபாய் அடுத்த நிதியாண்டு கண்டு கொடுக்கணும். அப்ப அதை கொண்டு போய் எங்க போடணும்? நடைமுறை பொறுப்புகளை போட்டு காட்டியிருக்கேன். நடைமுறை எல்லா பொறுப்புகளை எவ்வளவு தொகையை போடணும்? எங்களுடைய மொத்த பொறுப்பு 1,302,360 ரூபாய் இருக்குது. அதுல இருந்து நடைமுறை பொறுப்புகளை போட்டதை கழிச்சா 1,32,596 ரூபாய் நடைமுறை எல்லா பொறுப்புகளை போட்டு காட்டணும். அப்ப வருமான கூற்றுல என்ன வெளிப்படுத்தணும்? நிதிநிலைமை கூற்றுல என்னத்தை காட்டணும் பார்த்துக்கணும். அடுத்தது நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் காசு பாய்ச்சல் கூற்றுல இது சம்பந்தமா எப்படி வரணும், என்னென்ன விஷயத்தை இங்க போடணும். அப்ப காசு பாய்ச்சல் கூற்ற பாருங்க பிள்ளைகள், செயற்பாட்டு நடவடிக்கைக்குள்ள நீங்க குத்தகை வட்டி கொடுத்துறீங்க. அதாவது இந்த நிதியாண்டு கொடுத்த வட்டி 1,54,760 ரூபாய் கொடுத்துறீங்க.
இதை காசுப்பாய்ச்சல் கூற்றுல போடணும். எங்க செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்து உருவான காசுப்பாய்ச்சலை நீங்க வட்டியையும் வரியையும் கழிப்பீங்க. அதுல இருந்து செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான தேறிய காசுப்பாய்ச்சலை கண்டுபிடிச்சு கொள்வீங்க. அப்ப வட்டி என்ற விஷயத்துக்குள்ள இந்த குத்தகை வட்டியை சேர்க்கணும். விளங்கிட்டுதா? அடுத்த முதலீட்டு நடவடிக்கைக்குள்ள நாங்க வந்து 2 விஷயத்துக்கு காசு கொடுத்துனாங்க. சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமைக்குள்ள 2 விஷயம், ஆரம்ப குத்தகை கட்டணம் டவுன் பேமெண்ட்டுக்கும் நேரடியாக ஏற்பட்ட கிரியங்கள் இரண்டையும் அந்த சொத்தினை பயன்படுத்துவதற்கான உரிமை கணக்கெல்லாம் பெற வச்சுனாங்க. அப்ப அதை என்ன செய்யணும்? மோட்டார் வாகன கொள்வனம் என்று சொல்லி முதலீட்டு நடவடிக்கையில வெளிப்பாய்ச்சலா காட்டணும். சரியா? 3வது நிதியேட்டல் நடவடிக்கையில இந்த வருஷத்துக்கு நாங்க எவ்வளவு கொடுத்தனாங்க? 4 லட்சம் ரூபாய் காசா கொடுத்தனாங்க. அதுல இந்த வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? வட்டிக்கு எவ்வளவு கொடுத்தோம்? 1,54,760 ரூபாய் கொடுத்திருக்கோம். அப்ப இந்த வருஷம் முதலா எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 2,45,240 ரூபாய் கொடுத்திருக்கோம். அப்ப இதை என்ன செய்யணும்? நிதியீட்டல் நடவடிக்கையில வெளிப்பாய்ச்சலா காட்டணும். 3 விஷயங்களை காட்டணும் இந்த குத்தகையில. தெளிவா விளங்கிக்கணும். இந்த 3ம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா குத்தகை நியமம் வந்து காசுப்பாய்ச்சல் கூட்டிலே உங்களை செக் பண்ண போறாங்க. அடுத்தது கம்பெனி கணக்குல உங்களை கட்டாயம் செக் பண்ண போறாங்க. சரியா? இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த விஷயங்கள் இதுதான். அதாவது வரை விளக்கணம் பார்த்தனாங்க, குத்தகை என்னன்னு பார்த்தனாங்க, ஒரு ஒப்பந்தத்துல குத்தகை இருக்கணும்னா என்ன விஷயம் இருக்கணும்னு பார்த்தனாங்க. அப்படி இருந்தாலும் 2 விடயங்களுக்கு அங்கீகார விலக்களிப்பு கொடுத்துருக்கன்னு பார்த்தனாங்க. அடுத்த குத்தகை காலம்ண்டா என்னன்னு பார்த்தனாங்க, அதோட கழிவீட்டு காரணி என்றாலும் என்னன்னு பார்த்தனாங்க. அடுத்தது பார்த்தனாங்க குத்தகை கொள்வனவாளரின் ஏடுகளில் இனங்காணுதல், ஆரம்ப அளவீடு, ஆரம்ப அளவீட்டின் பின்னரான அளவீடு எப்படி செய்யணும், அதை விட அறிக்கைப்படுத்துறது முக்கியமான விஷயம். வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று. அடுத்தது வந்து காசுப்பாய்ச்சல் கூற்றுல என்னென்ன விடயங்களை அறிக்கைப்படுத்தணும் என்று பார்த்தனாங்க. அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது வெளிப்படுத்தல்கள். அது நாங்க வந்து இந்த அடுத்த வீடியோல இன்னும் ஒரு உதாரண கணக்குல பார்ப்போம். டைம் லென்த் ஆகிட்டு போறதால நான் இந்த வீடியோல முடிக்கிறேன். நான் இடையில சொன்ன ஒரு விஷயம், இந்த SLFR 17 தான் கட்டாயம் உங்களோட உயர்தர பாடத்துல அப்ப டெஸ்ட் பண்ண போறாங்க என்றதுக்கு என்கிட்ட 2 ஆதாரம் இருக்கு. நான் கட்டாயம் அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுவேன். நீங்க கண்டினியூவா இந்த வீடியோவை பெற்றுக்கொள்றதுக்காண்டி நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நன்றி.